to our happy place, filled with love and Jesus' grace. ஒரு அமைதியான இரவு. வானத்தில் பெரிய வெள்ளை நிலா மெதுவாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. சிறிய கிராமம் முழுவதும் இருளில் மூழ்கியிருந்தது. அந்த இரவில் மின்சாரமில்லை. வீடுகள் அமைதியாக இருந்தன. மரங்களும் காற்றோடு மெதுவாக ஆடின. அந்த கிராமத்தில் ஒரு அன்பான சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் இருளை பார்த்து கொஞ்சம் பயந்தாலும் தனது சிறிய இதயத்தில் நல்ல எண்ணங்களை வைத்திருந்தாள். அப்போது பழைய மரத்தின் அருகில் ஒரு சிறிய ஒளி மின்னியது. அது சாதாரண ஒளி இல்லை. ஒரு அழகான மெழுகுவர்த்தி மெதுவாக தங்க நிற ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது. அந்த ஒளி மிகவும் மென்மையாகவும் வெப்பமாகவும் இருந்தது. இருளில் இருந்த பாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசிக்கத் தொடங்கின. சிறுமி அந்த மெழுகுவர்த்தியை கவனமாக எடுத்தாள். அவள் நடந்த இடமெல்லாம் இருள் விலகியது. சிறிய குடிசையின் அருகில் இருந்த பூனைக்குட்டி மீண்டும் தன் வழியை கண்டுபிடித்தது. மரத்தடியில் பயந்திருந்த சிறிய நாய் அமைதியாக தூங்க ஆரம்பித்தது. இருளால் கவலையில் இருந்த மக்கள் வீடுகளில் மீண்டும் சந்தோஷமான ஒளி தெரிந்தது. மெழுகுவர்த்தியின் ஒளி கிராமம் முழுவதும் மெதுவாக பரவியது. அந்த கிராமம் மந்திர உலகம் போல அழகாக மாறியது. நில ஒளி, மினுமினுக்கும் நட்சத்திரங்கள், மென்மையான காற்று அனைத்தும் சேர்ந்து அந்த இரவை மிகவும் அமைதியாக மாற்றின. அந்த சிறிய மெழுகுவர்த்தி ஒரு முக்கியமான உண்மையை அனைவருக்கும் நினைவுபடுத்தியது. சிறிய ஒளி கூட பெரிய இருளை அகற்ற முடியும். அதேபோல நாம் காட்டும் அன்பு, உதவி, நல்ல மனம் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியாக மாறலாம். அதனால் குழந்தைகளே, எப்போதும் அன்பாக இருங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் கடவுள் நம்மை இந்த உலகிற்கு ஒரு அழகான ஒளியாக படைத்திருக்கிறார். இப்போது அந்த அமைதியான கிராமம் மெதுவாக தூங்க ஆரம்பித்தது. நிலா மட்டும் வானத்தில் மென்மையாக சிரித்துக் கொண்டிருந்தது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.